வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இட்லி பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். காஞ்ச மிளகாய் நான் ஒரு 20 எடுத்திருக்கேன், பூண்டு பல் ஒரு 15, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, பெருங்காயம் ஒரு சிறிதளவு. அடுத்ததான் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், அதே ஈக்குவல் கப்பில் உளுந்து, கருப்பு உளுந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், அரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரேஷன் அரிசி. இப்போ ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். நல்லா மிதமான ஃபயரில் வச்சுக்கோங்க. கரைஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டே இட்லி போட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பொறுமையாக மிதமான ஃபயரில் வச்சு வறுத்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வறுத்தாச்சு, இதை கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நான் உடைச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தோலோடு செய்யும்போது இட்லி பொடி நல்லா ருசியாக இருக்கும். இதையும் மிதமான ஃபயரில் வச்சு வறுத்துக்குங்க. நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொட்டிக்குங்க. அடுத்ததாக ரைஸையும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணாமல் வரதுனால அது நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் வீட்டில் இருக்க ரைஸை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதையும் அது கூட கொட்டிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இதுவும் மிதமான ஃபயரில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இதை கொட்டிட்டு அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை அதையும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெயில் நல்லா அடித்தா வெயிலில் கூட ஒரு 2 நாள் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் வறுத்து தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம உப்பு வறுத்துக்கலாம். உப்பு எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா, உப்பு லைட்டாக தண்ணி பதம் இருந்துச்சுன்னா அரைக்கும் போது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினோன்னே நம்ம அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இட்லி பொடி டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி அரைச்சிங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இது போட்டதுக்கப்புறம் ஒரு சுற்றினீங்கன்னா போதும், பூண்டு நல்லா மசஞ்சிடும். அவ்வளோதாங்க, சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.